காரைக்கால் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப்பரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் பந்தக்கால்களுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலயத்திற்கு சொந்தமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட இரு பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சன்னதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்தக்கால்களை வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மாணிக்கவாசக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கொண்டனர். மேலும் வரும் மே 23 திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த பிரம்மோற்சவத்தில் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதன்படி ஜூன் 4 தியாகராஜர் உன்மத்த நடன நிகழ்ச்சியும், ஜூன் 6 திரு தேரோட்டமும், 7 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகன வீதி உலாவும், 8 தெப்போற்சவமும், 9 வைகாசி விகாசத்தன்று தீர்த்தவாரி போன்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.